ஐயா ஏய் வரசாத என்னடா நீ வேற வா பார்த்தியா எவ்வளோ பேர் சிரிக்கிறான் பார்த்தியா என் பழப்பை பார்த்து எனக்கு குஷ்டம் வந்ததில் இவனுங்களுக்கு இவ்வளோ சிரிப்பு பாடுற பார்த்தியா வாலிப நண்பர்களே நன்றாக எம்ஐ பாருங்க சிவா மகன் நம்பா இப்படி தான் ஒழுங்காக இசைச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருந்தா இந்த வியாதி வந்திருக்காராமா இது எங்கேயோ போய் வந்துடுச்சு நீ காடை கூட குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போயினுக்குது செல்ஃபி எடுத்து உட்காந்துக்குது பத்தியா இது குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி புரிந்தேன் இனி என் வாழ்க்கையில் மணி அத்தது உலகில் அமைதியும் மகிழ்வும் அழிந்திட முடியாது இதுக்கு மேல இந்த 2 கிலோமீட்டர் தொழு வர்றதுக்கு என்னால முடியாதாப்பா சாவம் பண்ண அவனு கேட்டேன் குஷ்டரோகி வேஷம் போட்டுருந்தா கூட கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறானுங்கடா அப்பா ஏய் வேலை செல்ஃபியை விட்டு மைக்கு ஏடுறா டே ராமா இந்த நாய் என்னைக்கு தெரிஞ்சாது டே ராமா வரல கூட கடை போயிட்டான் ஐயோ இவன் ஆர்வம் கலருக்கு அளவெல்லாம் போயிட்டு சொல்ல எங்க வந்த ராமா ரத்தம் வருதா ராமா பஞ்சு தான் கொடுறாடே பஞ்சு கிடையாது வேற என்ன சொல்லுவாரு வேற என்ன சொல்லுவாரு கஞ்சிப்பா ஆடோ பாவி மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா என்னன்னு மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அது கேட்டா கீழே குஞ்சி அங்க பாக்குறேன் ஏண்டா டேய் நடுவில் நெஞ்சின்னு ஒண்ணுக்குது அதை எவனா பாக்குறீங்களா ஸ்ட்ரெயிட்டா அங்கதான் பிடிக்கல நீங்க அது கண்ட இடத்துல மேய்ஞ்சா இந்த வியாதி தான் வரும்னு அவனுக்கு தெரியல பண்ணி அமைதி அழிந்தது எந்த பேட் பிளேயர் இருந்தாலும் பிளேயராவது வாசிக்கலாம் நான் பத்தியா நான் சொல்ல இவனுங்க 10 வருஷத்துக்கு புரிஞ்சு போட மாட்டாங்க புயலும் எழுந்தது ஆணவமன்றோடு ஒழிந்தது அமைதி அழிந்தது புயலும் எழுந்தது ஆணவமன்றோடு ஒழிந்தது ஒழிந்தது ஆணவம் அகங்காரம் அத்தனை அத்து போயிட்டது அந்த பாப்பா கொடுத்தாங்க ஃபீமேல் சிங்கர் மாமாங்க இந்த பாப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க மைக்கு பண்ண சொல்ல இடம் இந்த வியாதி வந்ததுக்கப்புறம் நான் யாரையும் டச் பண்ணுறது இல்லை அதுக்காக எப்பா என்ன தப்பாக நினச்சிங்களா இல்லை அது ஏதோ சமீபத்தில் ஒரு பாட்டு ஒன்று பயங்கர ஹிட் ஆகிட்டு என்ன பண்ணாது பாத்தியா இந்த பாட்டை பாட்ட உடனே அவன் கத்துறத பாத்தியா மறுபடியும் பாடு கண்ட இடத்துல ஊன் சொன்னதுனால வந்த வியாதி தான் புரியுதா கண்ட இடத்துல ஊன் சொல்லிட்டோன்னு வச்சுக்க இந்த வியாதி தான் வரும் நீ இதை வேற பாடிட்டு போய் அவன் அந்த முள்ள போயிட மாட்டான் நல்ல குணத்தை நான் சொல்ல இவன் தெருக்குத்து வாசிக்கிட்டு தான் ஆகி நான் எவனா கேட்குறீங்களா குற்றம் புரிந்தவனுக்கு வந்து ராமன் எத்தனை ராமன் பாட்டை வாய்ச்சிருக்கிறான் ஐயோ இவனுங்க பண்ற கோல கூத்துக்கு எனக்கு இந்த வியாதியே வந்தெல்லாம் பழகுதாப்பா நல்ல குணத்தை இழப்பவன் நீ தட்டாம வாய்ச்சிட்டு இந்த காஸ்டியூமை விட்டுற தட்டாம பாட்டு நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவதேது நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவதேது வாசம் நல்ல குணத்தை இழந்தேன் கொண்டவனை மறந்தேன் கண்டவர் பின் எப்பா வேல்முருகா வேலை
வைக்கிறான் அவனை போடா வாடா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது. எனக்கு வயசுல சின்ன பையன் தான். என்னப்பா அது ஏதோ ஓப்பனிங்ல ஒரு பக்தி பாட்டு பாடினேன், பிள்ளையார் பாட்டு. அது ஒரு 4 லைன் பாடு. அதான் நான் 4000 பிள்ளையார கூப்பிட்டேன். கூப்பிடு இப்ப கூப்பிட்டு நான் பாடுறேன். ஏதோ ஒரு 4 லைன் பாடு. ஆவணி வந்தது. நீ பிள்ளையார் பேரை வரிசையா சொல்லி வந்தே சொல்லுவாடா. என்ன சொல்ற? அதான் ஓம் கணபதி. இருப்பா நான் பாட்டு. இதே இப்பதான் லிரிக்ஸ் எடுக்கிறியா நீ? பிஜி பாய்ஸ் மாட்டிக்கினா பார்த்தியா என்கிட்ட? இதெல்லாம் மனசில் வச்சு நீ மாட்டு கச்சேரிக்கு என்ன கூப்பிட்றானோ இல்லையோ அது வேற பிரச்சனை. அந்த சரணம் மட்டும் பாடு. பாடேனா? ஓம் அர்த்த விநாயக, துர்க விநாயக, பீமசண்ட விநாயக, தேகரி விநாயக, உத்தகண்ட விநாயக, பாசமானி விநாயக, கர்ப்ப விநாயக. எத்தனை விநாயகர் சொல்லியிருப்பேன்? ஒரு 12 விநாயகர். 12 விநாயகர் கூப்பிட்டீங்களே. கொரோனா டைம்ல இந்த விநாயகர்லாம் நான் லீவ் எடுத்துன்னு வீட்டுக்கு போச்சேன். எங்கடா கதை விட்டுக்கிறீங்களே பார்த்தியா? அவனுக்கு வேற கோபப்படுறானுங்க, மறுவையில் எல்லாம் அடிச்சிருவானுங்க போல. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவதேது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பாரே. நன்றி.